ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி சக்கரவள்ளிக்கிழங்கு கட்லெட் செய்ய போகிறோம். சக்கரவள்ளிக்கிழங்கை இட்லி பானையில் வச்சு அவிச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன். பொடிசாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கிறேன், பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கிறேன், மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நறுக்கி போட்டிருக்கேன். கிழங்கோட எப்பயுமே உருளைக்கிழங்குல மட்டும்தான் கட்லெட் செய்யணுமா என்ன? சக்கரவள்ளிக்கிழங்குலையும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மாவு போடுறேன். நல்லா பிசைஞ்சு கட்லெட் ஷேப்பில் கட் பண்ணி மைதாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் பெரட்டி ஃப்ரை பேனில் பொரிச்சு எடுக்கணும்.